வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த SSCCHSLக்கான ஸ்டடி பிளான் ஒன்று கொடுத்துருந்தோம். டெய்லி எப்படி படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, டே 1, டே 2, டே 3, டே 4னு ஒவ்வொரு நாளுக்கான பிளானும் நான் கொடுத்துருக்கேன். டே 15 வரைக்கும் படிக்கணும். 16லேருந்து 30 வரைக்கும் நீங்கள் ரிவிஷன், ஃபுல் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் இந்த மாதிரி மட்டும் போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வீடியோஸ் வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன். ஓகேவா, இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இந்த ப்ராக்டிஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்களும் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் டே 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அதே பிளான் தான் கொண்டு போக போகிறோம். எந்த சேஞ்சஸும் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா, அதனால் நீங்களும் இந்த ப்ராக்டிஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் இந்த வீடியோவில் என்னென்ன சொல்கிறேன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த பிளான் நான் கிளியராக எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் கேளுங்க. நான் அந்த பிளானுக்கான பிடிஎஃப்மே நம்ம சேனலில் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ இந்த மெயினாக இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம இதில் ஒரு ப்ராக்டிஸ் குரூப் பற்றி சொல்லியிருந்தோம். ஓகே, அந்த ப்ராக்டிஸ் குரூப்பில் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு 30 rupees கொடுத்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே இப்போ வந்து அந்த குரூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டே 1 ப்ராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அது நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடுறேன். அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஓகே, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து நான் இதில் கொடுத்துட்றேன். ஓகேவா, இப்போ இந்த ஜென்ரல் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டே 1 பிளான் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இப்போ அதில் ஃபுல் டெஸ்ட் போடணும். ஃபுல் டெஸ்ட் எதில் சார் போடுறது அப்படின்னா, இப்போ அதுக்கான பாத்வே, இப்போது செலெக்ஷன் வே அந்த ஆப் எடுத்துகிட்டு அதில் ஏஐ பேஸ்டு டெஸ்ட்டு, CHSL ஃபுல் டெஸ்ட், அதில் நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் டெஸ்ட்டு போட போகிறீங்க இது எல்லாத்தையும் நான் அதில் சொல்லிடுவேன். இதை நீங்கள் சூஸ் பண்ணி போய் டெஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் இப்போது சிஏன்னு எடுத்துட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எதில் டெஸ்ட்டு போடணும், டெஸ்ட் புக் ஆப்பில் CHSL ஃபோல்டருக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ், அதில் Jan 2024. இப்போது அதுக்கப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் டெஸ்ட் எதில் போடணும், இங்கிலீஷ் மதியம் ஆப்பில், அதில் ஃப்ரீ டெஸ்ட் தனியாக இருக்கும். அதில் இருக்க ஃப்ரீ பேசேஜை படிச்சுட்டு அதில் டெஸ்ட் போடணும். ஓகேவா, இது வந்து நான் தெளிவாக ஒன்றா வந்து ஒவ்வொரு பிளானையும் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம ஆப்டிடியூடில் என்னென்ன டாபிக் சொல்லியிருக்கோம், நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், இது டே 1 பார்க்கணும். இப்போ நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன் ரெண்டுக்குமே பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது நம்பர் சிஸ்டம்னு எடுத்துட்டிங்கன்னா நம்பர் சிஸ்டமோட கொஷின்ஸ் இதில் இருக்கும். ஓகேவா, ஒவ்வொரு டாப்பிக்குமே இதில் இருக்கும். எல்லாமே வந்து நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ண டாபிக்ஸ் தான். இப்போ இந்த ஃபஸ்ட் கொஷின் எடுத்துட்டிங்கன்னா இது CGL மெயின்ஸ் 2023 கேட்ட கொஷின், அதோட கீழே அதோட ஆன்சர். அதே மாதிரி எல்லா கொஷினும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே அந்த டாபிக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. ஓகேவா, இந்த மாதிரியான டெய்லி பிளான்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா, நீங்கள் இந்த பிடிஎஃப்பில் இருக்க பிளானை நீங்கள் டெய்லி இண்டிவிஜுவலாக படிச்சிங்கனாலே போதும். ஓகேவா, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இப்போது இன்கேஸ் இந்த பிளானை வந்து ஒருத்தர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாரு, டெய்லி நீங்கள் இந்த பிளானில் இந்த விஷயத்தை படிங்க, இப்போது நீங்கள் ஆப்டிடியூட் படிக்கணும்னா இதில் டெஸ்ட்டு போடுங்க, பாலிட்டி இதில் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நம்ம அந்த ப்ராக்டிஸ் குரூப்பில் பண்ண போகிறோம். ஓகேவா, நீங்கள் என்னென்ன படிக்கணும், டெய்லி எப்படி ஃபாலோ பண்ணணும், இந்த விஷயம் எல்லாமே சொல்ல போகிறோம். இதுக்கு அடுத்த விஷயம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ட்ராக்கர் ஷீட். இப்போ இந்த ட்ராக்கர் ஷீட் அப்படிங்கிறது என்னங்கிறது ஒரு சிலருக்கு நிறைய டவுட் இருந்திருக்கும். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்த ட்ராக்கர் ஷீட் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தனித்தனியாக கொடுக்க போகிறோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாரோட நேமுமே இருக்கும். யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ எல்லாரோட நேமும் இதில் இருக்கும். அவங்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம ட்ராக்கர் ஷீட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். ஒரு சிலருக்கு ஓப்பன் ஆகலைன்னா அதுக்கு வந்து ஆக்சஸ் கேட்கும், நீங்கள் ஆக்சஸ் கொடுங்க, நான் அதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 5 to 10 minutesலேயே வந்து அதுக்கான அப்ரூவல் கொடுத்துருவேன். ஓகேவா, நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள், திரும்ப ட்ரை பண்ண வேணாம். ஓகே, ஒரு தடவை ஆக்சஸ் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கனாலே போதும். அதில் எடிட் ஆக்சஸ்க்கு மட்டும் ரெக்வஸ்ட் கொடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு இந்த பர்சனோடது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருக்கும் ஒரே ஃபார்மேட் தான். இதை வந்து நம்ம 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட் ஒன் வந்து டெய்லி ட்ராக்கிங், செகண்ட் ஒன் செக்ஷனல் டெஸ்ட், மூணாவது ஃபுல் டெஸ்ட். இந்த மாதிரி 3 செக்ஷனாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டெய்லி ட்ராக்கிங்குள்ளே போனீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த டேட்டில் இந்த டே 1 பிளானை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ October 3னா அந்த இடத்துல October 3ன்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் இந்த 4 பாக்ஸ் எடுத்துக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு டேவோட ஆப்டிடியூட் டாபிக் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜிகே முடிச்சிட்டிங்கன்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கிலீஷும் முடிச்சிட்டிங்கன்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் அதை முடிக்கிறீங்களோ முடிச்சுன்னா அதில் ஒரு டிக்கை போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, இன்கம்ப்ளீட்டாக இருக்கீங்களா, இப்போ 3மே நம்ம டிக் பண்ணியாச்சா, எல்லாமே முடிச்சாச்சு.
அப்போது கம்ப்ளீட். இப்போது ரெண்டாவது நாளில் நான் ஆப்டிடியூட் முடிக்கல, ஏதோ ஒரு ஒர்க்னால முடிக்காமல் விட்டேன். ஜிகே முடிச்சாச்சு, இங்கிலீஷ் முடிச்சாச்சு, ரீசனிங்கும் முடிச்சாச்சு. இப்போ இது 3 முடிச்சா நான் ஆப்டிடியூட் முடிக்கல, அதனால் என்ன பண்ணிடுறேன், இன்கம்ப்ளீட்னு போட்டுறேன். இதே மாதிரி நான் டே 3 டே 4 ஒரு நாள் போட்டு போயிடுறேன். இப்போ இது எந்த இடத்துல பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா, நான் இப்போ ஒரு டே 10 வரைக்கும் இந்த எல்லா பிளானையும் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ நான் ரிவர்ஸில் வந்து பார்க்குறேன் எதெல்லாம் நான் முடிக்கல அப்படின்னு சொல்லி ரிவர்ஸில் வந்து பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது, டே 3 நான் இன்கம்ப்ளீட்டாக இருக்கேன். எதனால் அப்படின்னா அந்த அன்னைக்கு ஆப்டிடியூட் நான் முடிக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டேரெக்டாக நம்ம பிளானுக்கு போயிடணும். ஓகேவா, பிளானில் எது முடிக்கலன்னு பார்த்தோம், டே 2ல் இருக்க ஆப்டிடியூட் செக்ஷன் நம்ம முடிக்கல, மற்ற எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ ஆப்டிடியூட் செக்ஷனில் என்னென்ன இருக்குது, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் டிஸ்கவுண்ட், இந்த 3 டாபிக் மட்டும் தான் படிக்கலாம், மற்ற டாபிக் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். அப்போ இந்த 3 டாப்பிக்கை மட்டும் நான் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா, நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு பிளானை போடுவோம், அந்த பிளானை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராக் பண்ணியிருப்போம், நம்ம பண்ண மாட்டோம். ஓகே, அதுதான் இது மெயினாக யூஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நோட் பண்ணிட்டே வரும்போது ஏதோ ஒரு நாள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு திரும்ப இந்த டாபிக் முடிச்சிருக்கீங்க, இதெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம டே 15லேருந்து தான் இந்த செக்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். மற்ற நாள் நீங்கள் படித்து எதாவது டெஸ்ட் போட்டிங்கன்னா மட்டும் இதை போடுங்க. டே 15க்கு அப்புறம் தான் நம்ம செக்ஷனல் டெஸ்ட் போட போகிறோம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா எந்த டேட்டில் டெஸ்ட்டு போடுறீங்க, அதில் 4 செக்ஷனுமே காட்டும். நீங்கள் எந்த செக்ஷனில் போடுறீங்க. இப்போ ஆப்டிடியூட் போட்டிங்கன்னா ஆப்டிடியூட் செலக்ட் பண்ணிவிட்டு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் வேறு எதையுமே எடிட் பண்ணக்கூடாது. ஓகேவா, கரெக்ட் இன்கரெக்ட் இது மட்டும் தான் போடணும். இந்த அன்அட்டெம்ப்டடில் இருக்க நம்பர்ஸ் எடிட் பண்ணுறதோ மார்க்கில் இருக்கிறத எடிட் பண்ணுறதோ பண்ணக்கூடாது. எதனால் அப்படின்னா, இப்போ இதை செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி வரும். இந்த ஃபார்முலா வச்சு தான் உங்களுக்கு வந்து ஸ்கோர் அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ இந்த கரெக்ட் செக்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்க, இப்போ 25 கொஷின் போட்டு 20 கொஷின் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க. அதில் ஒரு 2 கொஷின் தப்பாயிடுச்சு. ஓகேவா, 22 கொஷின் அட்டன் பண்ணியிருக்கீங்களா, 20 கரெக்டு 2 தப்பு. இது 2 மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும், வேறு எதுவுமே ஃபில் பண்ணக்கூடாது. எல்லா செக்ஷன்லேயுமே கரெக்ட் இன்கரெக்ட் வேறு எதையுமே எடிட் பண்ணாதீங்க. அப்புறம் ஃபார்முலா எல்லாமே மாறி போயிடும். இது 2 மட்டும் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கோர் இங்கே வந்துடும். நெகட்டிவ் மார்க் மைனஸ் ஆகி உங்களோட ஸ்கோர் 39 அப்படிங்கிறது வந்துடும். இப்போ அடுத்து நீங்கள் ரீசனிங்ஸ் டெஸ்ட் போடுறீங்க. ரீசனிங்கில் 25 அட்டன் பண்ணி 24 கரெக்டு, ஒரு கொஷின் வந்து இன்கரெக்ட் ஆகிடுது. அப்போ உங்கள் மார்க் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், 47.5 அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு போட்டிங்கனாலே போதும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் டெஸ்ட். ஃபுல் டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும், அந்த டேட் எந்த டேட்டில் நீங்கள் டெஸ்ட்டு போடுறீங்க, அக்டோபர் 3ல் நான் டெஸ்ட்டு போடுறேன், அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாட்ஃபார்ம் எதில் போடுறோம் அப்படின்னா டெஸ்ட்டு புக்கில் போடுறோம். இப்போ டெஸ்ட்டு புக்குன்னு டைப் பண்ணிவிட்டு மேக்ஸில் எவ்வளோ கரெக்ட் இன்கரெக்ட், மேக்ஸில் வந்து 24 கரெக்ட், ஒரு கொஷின் இன்கரெக்ட். அடுத்தது அதே மாதிரி ரீசனிங் எல்லாத்துலேயுமே கரெக்ட் இன்கரெக்ட் மட்டும் எடிட் பண்ணுங்கள், வேறு எதுவுமே எடிட் பண்ண வேணாம். ஓகேவா, ரீசனிங்கில் 23 கரெக்ட் 2 மிஸ்டேக். அடுத்தது இங்கிலீஷ் போயிட்டோன்னா ஒரு 18 கரெக்ட் ஒரு 3 மிஸ்டேக். கரெக்ட் இன்கரெக்ட் மட்டும் எடிட் பண்ணுங்கள், வேறு எதுவுமே எடிட் பண்ண வேணாம். சீனா கரெக்ட், ஐசினா இன்கரெக்ட். ஜிஎஸ் போயிட்டு நான் அதில் ஒரு 10 கொஷின் போட்டிருக்கேன், 10மே கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணேன் அப்படின்னா கடைசியில் என்னோடய டோட்டல் ஸ்கோர் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். ஓகேவா, மொத்தமாக நம்மளோட மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே கடைசியில் வந்துடும், 147. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் கரெக்ட் இன்கரெக்ட் மட்டும் இதில் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. இது நமக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ கடைசியில் பாருங்கள் உங்களோட டோட்டல் மார்க் இது நீங்கள் டெய்லி பார்த்துட்டே வருவீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் நாள் 147 எடுக்கிறீங்க, அடுத்து 130 எடுக்கிறீங்க, அடுத்து 120 எடுக்கிறீங்க. அப்போது உங்களோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, அப்போ எதனால் டிக்ரீஸ் ஆகுதுன்னு ஈச் செக்ஷன் எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த செக்ஷன் பார்க்கும்போது என்ன தோணும், ஆப்டிடியூடில் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், ரீசனிங் நல்லா பண்ணியிருக்கோம், இங்கிலீஷில் தான் மிஸ்டேக் இருக்குது. அப்போ இந்த கடைசியில் ரிமார்க்கில் போய் என்ன பண்ணணுன்னா, கடைசியில் அந்த ரிமார்க்கில் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ செகண்ட் டே படிக்கும்போது என்ன பண்ணணும், நேற்று நம்ம இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு போட்டிருந்தோம், அப்போ இன்றைக்கி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா, இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து உங்களை ட்ராக் பண்ணி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் எந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னா, இந்த அன்அட்டெம்ப்டட்லேயோ மார்க்லேயோ எப்போவுமே எடிட் எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் பண்ண வேண்டியது கரெக்ட் இன்கரெக்ட் இதில் மட்டும் மார்க் அப்டேட் பண்ணுங்கள், வேறு எதுலேயும் சேஞ்சஸ் பண்ண வேணாம். வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் எங்கிட்ட இண்டிவிஜுவலாக கேளுங்க. எல்லாருக்குமே நான் அந்த டிஎம்மில் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பேன், அதில் வந்து நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேவா, இதுக்கப்புறம் யாராவது ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம இந்த பிளான் வந்து 30 days அப்படிங்கிறது கொண்டு போக போகிறோம். ஓகே, உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க டெலிகிராம் சேனலில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.